அக்ஷய் பிரம்மா எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா சிட்டி கிராமத்தில் எவ்வளோ கேஸ் இருக்குது, எவ்வளோ வழக்காடு தான். இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய தப்பு. இந்த தப்புக்கு கோர்ட்டு பூரா என்ன செய்யணும்? சிட்டி கிராமத்தை என்ன சேட்டை பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்தியா? கொடுக்கல. எதுக்கு வழக்காடுது? இன்னும் இந்த பேப்பருக்கு நீங்களும் ஆட்டத்தில் இருக்கிற கணக்கு அவர் சொல்லிட்டார். பேப்பர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பேப்பர்லேயே மொழியில் பூரா திருப்பிட்டான் அரசியல்வாதி. அதனால் சிக்கலில் மாட்டி தான் வருவான் அப்படின்ட்டார். இந்த ஜெம்மத்தில் எல்லாமே ஆதார கார்டு ரேஷங்களில் 7 ஜெம்ம சேட்டை கொஞ்சம் கரெக்டாக உட்காந்துருக்கான். அதுக்கு தான் அந்த ஆதார கார்டை கடவுள் போட்ட கணக்கு. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு, புரியுதா? ஆதார கார்டில் செக் பண்ணி கரெக்டாக உட்காந்துருக்கானா கூவ மாதிரி அந்த ஆதார கார்டில் செக் பண்ணி தூக்குவார். ஏன்னா அரசியல்வாதி வச்ச சட்டமா இல்லை நீதிமன்றம் வச்ச சட்டமானு கேட்கார். நீதி எல்லாம் போயிடுச்சு, நியாயத்து எல்லாம் போயிடுச்சு. அநியாயப்பட்டு தர்மம் பூரா கொடுத்தது பூரா அநியாயப்பட்டு தயாரித்து விற்றுக்கிட்டு அலைதான். இப்போ மில்லு தொழிற்சாலைகள் 2ஆம் நம்பர் கம்பெனிகள் பட்டன் பட்டன் தட்டுதுடா. பட்டனுமா பட்டன் அது நகம் சொன்னால் அது கடித்து தின்றும் அப்படிமா. இந்த முக்காடு தொப்பி இந்த வியாபாரத்தில் இருந்தாலும் 2ஆம் நம்பர் வியாபாரம். வெளிநாடு உள்நாடு எக்ஸ்போர்டு. ஏன்னா இடிமின்னல் ஏற்கனவே அது எதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த வானத்துக்கு பூமிக்கும் இடிமின்னல் உடையில் பூரா பூமி சொலிக்கையில் நமக்கு தண்ணி வரப்போகுதுன்னா அந்த பூமிக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் இடிமின்னலை விட்டார். அந்த இடிமின்னலில் எங்கே காப்பரில் இருக்கா அதில் இருக்கா கொண்டா விற்போம், வெளிநாடு உள்நாடு போவோம் அப்படின்னு அதை விற்று அவங்க உடனே ஆர்பியாக மேலே விஞ்ஞானத்தில் ஏற்றுதான். இதெல்லாம் துவைச்சி அறுத்து தொங்க விடணும் அந்த பேய்களை அப்படின்ட்டார். எவ்வளோ கூத்தடிச்சிருக்கான் அந்த 7 ஜெம்மமா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கோர்ட்டு நீதிமன்ற கோர்ட்டு நீ பூட்ட போறியா இல்லை ஆமையை பூட்ட சொல்லணுமா அப்படின்ட்டார். கோர்ட்டு நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீ பூட்ட போறியா? மாநிலத்தில் நீ ஜட்ஜி கோர்ட்டார் பூரா நீ பூட்ட போறியா இல்லை ஆமையை பூட்ட விடணுமா அப்படின்ட்டார். திண்டுக்கல் பூட்டு அது சாமி கடவுள் பவர், அவர் பவரை விட்டுருவார். அந்த பவரால் திண்டுக்கல் பூட்டு எல்லாம் ஆமை பூட்டம். இப்போ ஆமை வீட்டுக்கு தூரமாக உட்காந்துருக்கா, இப்போ ஆமை பூட்டம் புரியுதா? பூட்டு கணக்கு போட போகிறாரு. பூட்டு கணக்கு போட்டால் ஆமை தான் பூட்டினா என்ன ஆகும்? எல்லாரும் செயல் இறக்கி போகிறான்னு அர்த்தம். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. 2 காலு கையை தோளில் தூக்கி போட்டு ஆணும் பெண்ணும் பயம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் கோர்ட்டு ஒன்று இருக்குன்னு பயம் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கு. துவைச்சி தொங்க விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. 7 ஜெம்ம 5 வருஷம் ஆண்டு காலமாக உட்காந்துருக்காரு. பயம் இல்லையா? பயம் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். தமிழ்நாடு முழுவதும் விரிச்சு போட்டு ஆடுதான். தூக்கி செகண்டில் அடைச்சி உள்ளே தூக்கி போட்டுருவார். அரசியல்வாதி பயங்கரமாக ஆடுதான். தூக்கி போட்டு ஆடுதான். தூக்கி போட்டு மேய்ச்சி போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கோர்ட்டிலேருந்து ஏற்கனவே கொடி போகக்கூடான்னு இருக்கார். பூரா போர் உள்ள பூரா அரசியல்வாதி கொடியை தூக்கிட்டு அலைதான். கோர்ட்டிலேருந்து நுப்பாட்டிலையாப்பா? ஜட்ஜி கோர்ட்டார் பூரா நுப்பாட்டலையா? அது இன்னும் நுப்பாட்டாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிய என்ன காரணம்? கொடி ஊரா வண்டியில் ஓட்டிக்கிட்டு தூக்கிட்டு ஆடிக்கிட்டு அலைதான். இன்னும் எம்எல்ஏ ஆடுதான், எம்பி ஆடுதான், முதலமைச்சர் ஆடுதான். சுதந்திர கொடி எந்த கொடி இருக்கக்கூடாதுன்ட்டார். கொடியை மடக்கி அவன் பொண்டாட்டிகிட்ட போய் சொறி தேய்ச்சி நக்க சொல்லு அப்படின்ட்டார். இல்லைன்னா தூக்கி போட்டு மேய்ச்சி போடமிட்டார். முக்கால் சத்தியம் பிரமா கணக்கு கொடுத்துட்டேன். கொடி எந்த கொடியும் போகக்கூடாது, எந்த கொடியும் போகக்கூடாது. கொடி சிவலிங்கம் கொடி உலக நாடு பறந்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்காக 7 ஜெம்மாச்சு. முக்கால் சத்தியம் 7 ஜெம்மமாக சிவலிங்கம் கொடி பறக்கவே இல்லை. இப்போ கைலாசத்தில் சிவலிங்கம் கொடி பறந்து கொண்டே இருக்குது. துவைச்சி தொங்க விட்டுருவோம்ட்டார். பிதுக்கி எடுத்து போடுவார். சிட்டி கிராமத்தில் அப்படியே நசுக்கி செயலரில் ஏற்றி போடுவார். ஒழுங்காக போச்சொல்லு நீதிமன்ற கோர்ட்டில் வண்டி போர்விலரில் கொடி வரக்கூடாது. கொடி இன்னும் தூக்கிட்டு அலைதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு அலைதான். தமிழ் வார்த்தை பேசுகிறவன் மட்டத்தில் மட்டமானவே. முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு புரிஞ்சுக்கப்பா கோர்ட்டில்.